தனிச்சு நின்று நாங்க வாங்கின வாக்க காங்கிரஸ் வாங்குமா? நான் தனிச்சு போட்டிடுறேன், திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவெடுக்கணுமே ஒழிய நான் இவரோட போறேன் அவரோட போறேன். என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில கேட்டாங்கன்னு நான் கோவை சரலாமா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிட்டு தயாரா இல்லை. என்னுடைய பாதை தனி, பயணம் தனி, என்னுடைய இலக்கு தனி. எனக்கு ஒரு கனவு இருக்கு, என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. என் நாட்டை எப்படி படைக்கணும்னு, பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க, அது யாரா இருந்தாலும். இல்லைன்னா விடுங்க. நான் இந்தவருங்க ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நேசிக்கணும். நான் என் மக்களை முழுமையா நம்புறேன்னு நேசிக்கிறேன். அதனால நான் தனிச்சுதான் நிற்கிறேன். காசு மட்டும் கொடுக்கலைன்னா என்னை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? இவங்க வாக்குக்கு காசு கொடுக்கல. கூட்டணி இவ்வளவு கூட்டணி, காங்கிரஸா வென்றுச்சா இல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வெள்ள வச்சுச்சான்னு பாருங்க. தனிச்சு நின்று நாங்க வாங்கின வாக்க காங்கிரஸ் வாங்குமா? அதான கேள்வி. அது இன்னும் 2 வருஷம் இருக்கு, இதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அப்ப